கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வேட்டைக்காரர்கள் மீன் பிடிக்கிற கடைசி லாஸ்ட் செக்ஷன் இன்னைக்கு முடிக்க இருக்கிறோம். ஜெபத்தொடர்ந்து செய்திக்குள்ளே கணசிலும் மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. வேட்டைக்காரர்களை குறித்து பல சத்தியத்தை தூயாவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஐயா. மீன் பிடிக்கிறவர்களை குறித்து பல சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஐயா. என்று கடைசி செய்தியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த செய்தியை கேட்கிறோமோ அவர்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்து தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வேட்டைக்காரர்கள் கீ வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 16வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் எரேமியா மூலமாக ரெண்டு பேரை சொல்கிறார். எரேமியா 16வது அதிகாரம் 16வது வசனம். இதோனா இப்பொழுது, இன்னைக்கு உள்ளது, அன்னைக்கு உள்ளது ரைட்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். மீன் பிடிக்கிறவர்கள் யார் அப்படின்னு நான் சொன்னேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மீன் பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன்கிறார். இப்ப ஆண்டவர் சிலர் மீன் பிடிக்கிறதாக்கி நம்மளை எல்லாம் சிலர் பிடித்து நம்மளை சபைக்குள்ள கொண்டது ஒவ்வொருத்தரையும் ஒரு பாதை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பாதை, உங்களுக்கு ஒரு பாதை. இந்த பாதை வழியா நாம போய்கிட்டே இருக்கிறோம். அந்த பாதையில நாம் போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, தீவிரம் சில வேட்டைக்காரர்களையும் ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு மீன் பிடிக்கல வருவாங்க, நம்மளை பிடிச்சு சபைக்குள்ள வச்சாச்சு. அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்பு. வேட்டைக்காரர்கள், இந்த வேட்டைக்காரர்கள் என்ன செய்வாங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேட்டைக்காரர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை, இதனுடைய கனெக்டிங் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல். அந்த வேட்டைக்காரருடைய நோக்கம் ஒண்ணு இருக்குது. 13வது அதிகாரம் எசேக்கியேல் 13வது அதிகாரம் 18 வசனம். 13, 18 வேட்டைக்காரர்கள் என்ன செய்வார்கள் வாசிப்போமா? ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு. வேட்டைக்காரர்களுடைய நோக்கம்னா ஆத்துமா. உலக பிரகாரமான வேட்டைக்காரன் ஒரு முயலை வேட்டையாடுறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணி வச்சிருப்பாங்க. அம்பு வில்லெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க டெக்னிக் ஒரு கண்ணி பார்த்தா தெரியாது. நானும் என் தம்பியோட லாங் பேக் தோட்டத்துக்கு போனா ஒரு முயல் அந்த கண்ணியில மாட்டிக்கிடுச்சு. எப்பயோ நைட்ல மாட்டிருக்கு. எங்களை பார்க்குது, பயப்படுது, இழுக்குது. ஆனா வெளியே வர முடியல. காலில் மாட்டிக்கிடுச்சு. அந்த தோலெல்லாம் பிஞ்சிருச்சு. அது இழுக்க ஃபோர்ஸ் பண்ணும்போது இன்னும் தோல் பிக்குது. வேட்டைக்காரன் என்ன செய்வான்? அதை தூக்கிட்டு போயிடுவான். இது வேட்டைக்காரன் செய்யற ஒரு டெக்னிக். சரி, இந்த வேட்டைக்காரன் பறவைகளை வேட்டையாடும் ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு நந்தவனம் தெரியும். நந்தவனத்துல நிறைய அழகழகு பறவைகள். அந்த பறவைகள் எல்லாம் ஒரு வேட்டைக்காரன் வர்றான், ஒரு வலையை விரிக்கிறான், ஒரு சில அட்ராக்டிவான திங்ஸ் எல்லாம் போடுறான், சாப்பிட்றாப்புல. அது உள்ள உழுகுது. அவன் ஸ்டைலா எல்லாத்தையும் ஒரு கூண்டுல போட்டு கொண்டு போயிடான். ஒரு கதை. ஒரு முனிவர் பார்க்கிறாங்க, அழகான பறவைகளா இருக்கு. இவன் ஸ்டைலா அந்த வேட்டைக்காரன் அத்தனையும் ஒரு கூண்டுல போட்டு வலையில மாட்டிக்கிறதே அப்படின்னு சொல்லி, இந்த பறவைகளுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுக்க போறேன். முனிவர் என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பறவைகளா வாங்க அப்படிங்கிறாரு. எல்லா பறவைகளும் வந்துருச்சு. பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கெல்லாம் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். வேடன் வருவான், வலையை விரிப்பான், அகப்படவே மாட்டேன், நான் அகப்படவே மாட்டேன். பாடுங்க, எல்லா பறவைகளும் பாடுது. வேடன் வருவான், வலையை விரிப்பான், அகப்படவே மாட்டேன், நான் அகப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டுச்சு. முனிவருக்கு ஒரே சந்தோஷம். சரி, எல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்தாச்சு. இனி அவன் வருவான், இது அகப்படாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா முனிவர் போயிட்டார். அடுத்து பாக்குறாரு, மறுபடியும் வலையை வரிச்சிருக்கான். இதெல்லாம் உள்ள உழுந்துகிட்டு அந்த கூண்டுல மாட்டிக்கிட்டு உள்ள போய்கிட்டு அதே பாடுது. வேடன் வருவான், வலையை விரிப்பான், அகப்படவே மாட்டேன், நான் அகப்படவே மாட்டேன். அகப்பட்டு
உள்ள இருக்கிறது தெரியாம பாட்டை பாடிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இப்ப இந்த வேட்டைக்காரன் வந்து என்ன செய்வான்னா, அவன் ஆத்மாவை அடிக்கிறது தெரியாது நமக்கு. அவன் கருத்தா இருப்பான், இது எனக்கு வேணும் அடிப்பான். ஆனா சரி, இப்ப நம்ம ஒரு வேட்டைக்காரன் பார்க்க போறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 21:20. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில் வித்தைக்காரன். சரி, இது யார் பாப்போமா? 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் வானத்திலிருந்து ஆகாரை நோக்கி, ஆகாரை உனக்கு சம்பவித்தது என்ன, பயப்படாதே பிள்ளை. இது பரியாசம் பண்ணுகிற கேரக்டர் உள்ள ஒரு மனிதன். பரியாசம் பண்ணுகிற ரைட். இருபதாவசனம் பாருங்க. தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவன் ஆனான். வில்வித்தையிலே வல்லவனான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இது ஆகாருக்கு பிறந்த மகன். ஆகாருக்கு பிறந்த மகன் என்ன ஒரு கேரக்டருக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு பல வேட்டைக்காரர்ல காமிச்சேன். இந்த வில்வித்தைக்காரன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்டையாடுவான். எப்படி வேட்டையாடுவான்? 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு எகிப்து தேசத்து தேசனாகிய ஆகார் ஆபிரகாம் பெற்ற குமாரன் பரியாசம் பண்றதை சாகும். பரியாசம் பண்ணுகிறத கேட்டு நல்லா அண்டர்லைன் இருக்கு. பரியாசம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் இருக்காங்க வேட்டையாடுறது. இப்போ பரியாசங்கிறது ஒரு 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 பயங்கரமான ஒரு காரியம். இப்போ நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ சொன்ன கதை கற்பனை கதை. அந்த பரியாசங்கிறது என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏறக்குறைய ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு குடும்பம், அவங்க ஒரு ட்ரைபல் மாதிரி இருப்பாங்க. வீடுகளெல்லாம் இருக்காது, நல்லா வசதியா இருப்பாங்க. அதுல ஒரு அம்மாக்கு 2 பசங்க, 2 பையங்களும் பெரிய பையங்க கல்யாணம் ஆயிட்டாங்க. அப்ப அண்ணனுடைய மனைவி, தம்பியுடைய மனைவி, இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த தம்பி வந்து அண்ணன் மனைவி அண்ணிய ஒரு கிண்டலா லக்கலா ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டான். ஏதோ ஒரு என்னென்ன மேட்டர் எனக்கு தெரியாது. சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னை பரியாசம் பண்ணிட்டான்ட்டு நேரா கிச்சனுக்கு போச்சு. போய் மண்ணெண்ணெய் எடுத்து தலைவலியா ஊற்றி தீ வச்சிருச்சு. தீ வச்சா 3/4 வாசி எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே அந்த அம்மாவை எங்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க. முகம், காது, இங்க எல்லாமே இந்த தாடையெல்லாம் போய் மார்பு 3/4 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பட்ட பாடு. நாங்க ஏறக்குறைய ஒரு 5-6 சர்ஜரி பண்ணிருப்பாரு. ஒவ்வொரு சர்ஜரியா பண்ண ஓரளவு ஷேப் வந்துருச்சு அந்த அம்மாக்கு. ஆனாலும் வெந்து போன முகம் வெந்து போனதான். ஒரே ஒரு காரியம், அந்த தம்பி உடைய ஒரு பரியாச வார்த்தை இந்த அக்காவை போய் அது இருதய தச்சு தீர்ச்சிருச்சு. நான் சொல்றது கற்பனை கதை கிடையாது, நடந்த சம்பவம். அப்ப இந்த பரியாசங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த பரியாசம் பண்றது யாரை நோக்கி பரியாசம் பண்ணுகிறான்னா ஈசாக்கு. சரி, இந்த ஈசாக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா? ஈசாக்கு யார்? கலாத்தியர் 4வது அதிகாரம் 23வது வசனம். கலாத்தியர் 4:23. அடிமையான இடத்திலே பிறந்தவன், மாமிசத்திலே பிறந்தவன் சுயாதீனவன். அப்ப இந்த மாமிசத்திலே பிறந்தவன் தான் பரியாசம் பண்றான். யாரை நோக்கி பரியாசம் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு. 2 கூட்டம் இருக்காங்க. பரியாசம் பண்றவன் உலகம்,
உலகம்தான் ஆண்டோடைய பிள்ளையை நோக்கி பரியாசம் பண்ணும். யாருன்னா வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு. இந்த ஈசாக்க பரியாசம் பண்றது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆவி, பொய்யின் ஆவி அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கறது பரியாசத்தின் ஆவி. இந்த பரியாசத்தின் ஆவி எப்படி பரியாசம் பண்ணிச்சு அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாசிப்போமா? எடுத்துக்கிறோம். மார்க்கு 15வது அதிகாரத்துல வருவோம். மார்க்கு 15வது அதிகாரம் 20வது வசனம். இயேசுவை பரியாசம் பண்ணின பின்பு. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பரியாசம் பண்ணும்போது என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஒண்ணுமே கிடைக்கும். நம்ம நினைப்போம், நம்ம ஜோக்குக்கு தான் நான் சொன்னேன், கிண்டலுக்கு தான் நான் சொன்னேன், இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நானு என் தம்பியை விட பரியாசம் பண்றவங்கள உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆவியோட தான் நாங்க இருந்தோம். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நாங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்க அம்மா சொன்னாங்க, டேய் நம்ம ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு ஆசை. எங்க அம்மாவுக்கு ஊழியத்துல பாக்குறாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க, இந்த பள்ளிக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவங்க ஏதாவது நமக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அதை ஏழைகள் கொண்டு போய் கொடுக்கலாங்கிற ஒரு ஆதங்கத்தோடு எங்க அம்மா கேட்டாங்க. எங்க அப்பாலாம் இறந்துட்டார். அப்ப என் தம்பி சொல்றான், ஆமாம்மா கட்டாயம் நம்ம செய்யணும். எங்க அண்ணன் ரொம்ப ஏழை, அவனுக்கு ஒரு வீடு வாங்கணுமா. எங்க அண்ணன் சிஜித் அவரு ரொம்ப ஏழைம்மா, அவருக்கு அடுத்து இன்னொரு இடம் ஒன்று வாங்கணும், இடம் இல்லாம இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா எந்திரிச்சு போயிட்டாங்க வேதனையோடு. நாங்கெல்லாம் நாங்க தெரிவிக்கிறோம், அம்மா சரி. இப்படி இதெல்லாம் ஒரு பரியாசம் பண்ற ஆவி. அந்த பரியாசம் பண்ற ஆவி எங்க அம்மாவோட இருதயத்தை வேதனைப்படுத்துன்னு நான் அன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா இங்க நம்முடைய ஆண்டவரை அந்த பரியாசம் பண்ற ஆவி எப்படி அதை பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 15வது அதிகாரம் 20வது வசனத்துல அவரை பரியாசனம் பண்ண பின்பு. அந்த பரியாசத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது வசனம் பாருங்க. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி. வாழ்த்தெல்லாம் கிடையாது, வாழ்த்து கிடையாது. இது யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்துறாங்க. வாழ்த்துறதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு பரியாசம் பண்ணுகிற ஒரு ஆவி. அந்த ஆவி அவரை பரியாசம் பண்ணுது. அடுத்து பாருங்க 30வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பாருங்க. உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். பரியாசத்துல என்று தூஷிக்கிறது என்னன்ற நான் சொல்றேன். இது சாத்தான் அப்படின்னு சொல்ல. அவன் பரியாசம் பண்றதுல என்ன செய்யறான்னா, ஆண்டவராக இயேசுகிற உசுப்பு ஏத்துறான். எப்படி ஏத்துறான்னா, இறங்கி வான்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு மட்டும் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காரு. ஆனா இதை சாத்தான் என்ன செய்வான்? தூஷிப்பான், பரியாசம் பண்ண வைப்பான். நான் பரியாசம் பண்ண வைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செஞ்சார்னா வாயவை திறக்கவில்லை. என்ன செய்யல? வாயை திறக்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சரி, இதுல இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு காட்டப்படுது. பரியாசத்தினுடைய இன்னொரு ஆங்கிள் வாசிப்போமா? லூக்கா 23வது அதிகாரம் 29வது 23:39. அன்றியும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளை ஒருவன், நல்லா கிடைக்கும், ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, பரியாசத்துல வேற இகழ்றது வேற. இகழ்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 தேவையில்லாத வார்த்தைகளை தூக்கி சும போடுறது. மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கணுக்குள்ள வந்து நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா. இதுல ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாங்க. எடுத்துக்கொள்ளமா? மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனத்தை பாத்தீங்கன்னா 27:44. அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட கல்லர்களும் அந்தபடி நிந்தித்தார்கள். ரெண்டு கல்லர்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிந்தித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு மனம் திரும்புதல்ங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு கல்லனுக்கு. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்றதுக்கு 3 சிலுவைகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வருகிறேன். நடுவில் இருக்கிற சிலுவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பக்கத்துல இருக்கிற கல்லன் ஆண்டவரை நிந்திக்கிறான். ஆனா இன்னொரு பக்கத்துல இருக்கிற கல்லன் மனம் திரும்புகிறான். இதுதான் இன்னைக்கு உலகம். இன்னைக்கு உலகத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது, இன்னொன்னு நிந்திக்கிறது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிந்தித்தவன் மனம் திரும்பிக்கிறான். நடக்குது பாருங்க.
லூக்கா 23வது அதிகாரம் 40 வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்னிக்குள்ளாக படுத்ததும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? கடவுள் பயம் இல்லையா அப்படிங்கிற. இதுதாங்க பிராக்டிக்கலா நீங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்கிறோம், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், புதிய வருஷத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கும்? ஆசீர்வதிக்கிற ஆவி இருக்கணுமா, பரியாசம் பண்ற ஆவி இருக்கணும்? பரியாசம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சொன்னேன்ல, நாங்கெல்லாம் அந்த வழியில போனவங்க, நாங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தா இப்பெல்லாம் நாங்க போறது கிடையாது, எங்க உட்காந்து சாப்பிடுறது, சிரிச்சி 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 கக்கா பொக்கா கக்கா பொக்கா கக்கா பொக்கான சிரிச்சி ஒரு கலகலப்பா இருக்கும். ஆனா அங்க யாராவது ஒரு ஆள் சிக்கி இருப்பாங்க, அவங்களுடைய இருதயம் வேதனைப்பட்டிருக்கும். ஆனா அதை அறியாதபடி நாங்க காய்ச்சி. ஆனா இப்ப அப்படி கிடையாது, மனம் திரும்புறோம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனரு, இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லை. ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக கலங்கம் ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க, இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு, அரைஞ்சிட்டாங்க சிலையில. ஆனா இவர் ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறான். செஞ்சுட்டு மனம் திரும்பின உடனே இப்ப அந்த பரியாசம் எல்லாம் மாறி அவன் வாயிலிருந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமே. லூக்கா 23வது அதிகாரம் 42 வசனம். இயேசுவை நோக்கி, பரியாசம் பண்ண வாய் தான் கிண்டல் அடிச்சான், இவனும் சேர்ந்தான் செஞ்சான். அதான் மத்த 27:44 ப்ளூரல் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொல்லி. ஆனா இவரோ ஆண்டவரே, என்ன அருமையாக மனம் திரும்பின உடனே அந்த பரியாசம் பண்ண ஆவி போய் ஆண்டவரே அப்படிங்கிற. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். என்ன சொல்றான்? நினைத்தருளும் அப்படிங்கிறான். ஐயா, நாங்க எங்கேயோ வந்துட்டோம். லூக்கா 23வது அதிகாரத்துல இருக்கோம், லூக்கா 23:43 இருக்கும், எடுத்துப்போம். இப்ப என்ன அவர் சொல்றாங்க? இந்த நினைத்தருளும், நினைத்தருளுங்கிறது என்னன்றது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப இவங்க யாருன்னா ஒரு கூட்டம் ரெபல், அதாவது ரோம கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா செய்யறாங்க. ஒரு ஏகப்பட்ட சார்ஜஸ் இவங்க மேல இருக்கு. இப்ப இவங்க அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தவறு, எங்களுக்கு ஒரு பிள்ளையே பிறந்தான்னா நாங்க மறந்துட்டோம், உனக்கு எனக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்றாங்க. அப்ப நம்ம சொல்ற கை கல்வியாச்சுன்னு சொல்றாங்களே. ஆனா இங்க என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால அவர் கொடுக்கிறது, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். அப்ப இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டான காரியம். சரி, இப்ப ஒரு வசனத்தை காட்டப்படும், 31வது வசனத்தை வாசிப்போம். பச்சை மரத்திற்கு இவைகள் செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன ஆகும்? இது 2 மரத்தை பார்க்கணும். ஒண்ணு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பச்சை மரம், பரலோகத்திலிருந்து வந்தவர், தேவகுமாரன். ஆனா அவர் என்ன செய்யல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்தை அவர் செய்யவில்லை. ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இதாங்க வருஷத்துல நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். வேட்டைக்காரன்கிற ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வேட்டைக்காரனுடைய வேலை என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை அடிக்கும், நம்மளை பரியாசம் பண்ணி நம்மளை வாயிலிருந்து ஏதாவது வெளியில கொண்டு வந்துரும்னு அவன் ட்ரை பண்ணும். வாயிலே திறக்கக்கூடாது, திறந்தா நம்ம மாட்டிக்கணும். நான் யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டே போவேன், நான் என் வாயை திறக்க மாட்டேன். ஆண்டவரே பார்த்துக்கோங்கப்பா, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி. ரைட், அடுத்து ஒரு வேட்டைக்காரனை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போறோம். கடைசி வேட்டைக்காரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது 25 27 ஏசா. ஈசாக்கு 2 பிள்ளை பிறக்கிறாங்க, ஒன்னு ஏசா, இன்னொன்னு யாக்கோபு. பாருங்க, ஏசாவை பாருங்க, 25 28 27. இந்த பிள்ளைகள் பெரியவனாவது ஏசா வேட்டையிலே வல்லவனாயும் வனசஞ்சரியா இருந்தான். யாக்கோபு குணசாலி கூடாரவாசி. 28 ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிற ஈசாக்கு வாயிலே ருசிமா இருக்கு. இவர் வேட்டையாடி கொண்டாடுவாரு, அதெல்லாம் யார் சாப்பிடுவா? ஈசாக்கு அப்பா சாப்பிடுவார்.
இது என்ன நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது. அந்த காலத்துல இந்த நல்லா ஸ்ட்ராங்கா பயில்வான் மாதிரி இருப்பாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு ஷோல்டர்லாம் அப்படி இருக்கு, அப்படி போய் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க பின்னாடி போறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், எல்லாம் வாலிபர்கள். இவனுங்க காலையில கிளம்புவாங்க, கிளம்பி பல இடத்துல போய் அவங்க வேட்டையாடும் போது அவங்க கண்ணு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மான் இருக்கு. இந்த மான் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இவனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு அசைவு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கண்கள் ஃபுல்லா அந்த மான் மேலதான் இருக்கும். மான்னா மனுடைய உயிர். அவங்களுக்கு என்ன வேணும், அந்த மாமிசம் வேணும். அப்ப அவன் வேட்டையாடும் போது அவன் கண்ணெல்லாம் கிளியரா ஒரு அம்ப விடுவான், நச்சுன்னு போய் இதை அடிக்கும். அது விழுந்து சாகும்ல, எல்லாம் இவனுடைய ஜிங்சாக்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் ஓடி போய் அந்த மானை பிடிச்சு அதை கொன்னு தோலை உரிச்சுவாங்க. உரிச்சிட்டு அங்கேயே கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அது எது பெஸ்ட் பீஸோ அங்கேயே சுட்டு சாப்பிட்டுட்டு மற்றவங்க நினைச்சாங்க கொண்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்தா ஏசா வர்றாருன்னா எல்லாருக்கும் ஒரே குஷியா இருக்கும். ஏன் குஷியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன்கிட்ட வேட்டையாடி அவன் என்ன செய்வான், மாம்சம் இதை பெஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்பாக்கு பாருங்க, வசந்த வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிற ஈசாக்கின் வாய்க்கு ருசியா இருந்துச்சு. சரி, இப்ப இவருடைய என்ன ஒரு பிரச்சனைங்கிற பார்ப்போம். இவருடைய ஆப்ஷன்ல தான் பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 வாசிக்கிறேன். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிகப்பான கூழலை எனக்கு சாப்பிடத்தா இழைத்திருக்கிறேன், இதனாலே அவனுக்கு ஏதும். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பார்த்து எனக்கு விற்று போடுங்கிறார். அப்ப இதோ நான் சாக போகிறேனே. சாக போறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் அந்த பசி தாங்காது, அப்படித்தான் அவங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வரணும்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கேன், ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். நாகர்கோயில்ல எங்க அப்பா எங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு ஹோட்டலுக்கு நாங்க போயிருக்கோம். எங்க தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா, அவரும் வந்திருக்காரு ஹோட்டலுக்கு. ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணாங்க, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அது எது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குன்னா, எங்க தாத்தாக்கு சாப்பாடு வர லேட்டானு டென்ஷன் ஆகிறாரு. பக்கத்து டேபிளுக்கு சாப்பாடு வந்துருச்சு. எங்க தாத்தா அப்படியே திட்டுறாரு. டேய், எங்க அப்பாட்ட சொல்றாரு, அவனுக்கெல்லாம் கொடுக்குறான், நமக்கு வரல அப்படிங்கிறாரு. எங்க அப்பா சொல்றாரு, அப்பா வந்துருப்பா, ஆர்டர் எடுத்துட்டு போயிருக்காங்க, அவனுக்கே கொடுத்தான், அவன் நமக்கு முன்னாடி வந்து, அதாவது அவரால் அந்த இவருக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வந்துடும். அப்படி அவங்க எங்க பாட்டி அவங்க வச்சுட்டார். அவர் தாத்தா வர டென்ஷனை பார்த்தா, நல்லா சின்ன பையனா இருக்கேன், எனக்கு இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இவரு இப்படி டென்ஷன் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவருக்கு ஏசாக்கு சாப்பாடு தான் முக்கியம், எது முக்கியம் கிடையாது, ஆண்டோடைய ஆசீர்வாதம் முக்கியம் கிடையாது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. 27வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். 27:36. அப்பொழுது இவன் பேர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா, இதோ 2 தரம் என்னை மோசம் வைக்கணும். 2 தங்கிறது தப்பு. இவன் சாய்ஸ் பிசினஸ், உன் சேஷ்ட புத்தத்தை எனக்கு கொடு, நான் இந்த கூழ், அதாவது இந்த சிவப்பு கலர் கூழ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சிக்கன் 65 சாப்பிட்டுருக்கீங்களா, சிவப்பு கலர் ஒரு பொடியை போடுவாங்க, அதை சிக்கன் 65 இந்த கலர் போடாமல் கொடுத்தா உங்களால சாப்பிட முடியாது, பார்க்க அட்ராக்டிவா இருக்காது. இவரு அந்த கூழில் அந்த ஏதோ ஒரு பொடியை போட்டிருப்பாரு, நல்லா ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ஆனா நடந்தது என்னன்னா, எபிரேயர் எடுத்துக்கிறோம். எபிரேயர் 12:16. எபிரேயர் 12:16. அதாவது திரும்ப நான் சொல்றேன், வேட்டையாடுறதுல கண் இருக்கும், ஆனா ஆசீர்வாதத்தை கைவிட்டோம். ஆசீர்வாதத்தை கைவிடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரத்தை பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கற்ற ஏதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும்.
ஒன்று டெம்பரவரியா ஒரு சந்தோஷம் கொடுக்கும், ஆனால் பெர்மனண்டான ஆசிரியத்தை விட்டுரும். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்பியும் ஆகாத ஒன்று தன் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமறதல். இதுதான் நடக்கிற காரியம். நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஏசாவுடைய ஆவி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேட்டையாடுவார். எதை வேட்டையாடுவார்னா உலக பிரகத்திலே போயிட்டு இருப்பார். இவர் பரியாசம்லாம் பண்ண மாட்டார். இஸ்மவேல் போல பரியாசம் பண்றவங்க கிடையாது. இஸ்மவேல் பரியாசம் பண்ணுவாரு. யார பரியாசம் பண்ணுவாரு? வாக்கு தத்தத்தின் பிள்ளைய பரியாசம் பண்ணுவார். ஆனா இங்க அப்படி கிடையாது. இது டோட்டலா டிஃபரெண்ட். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் ஒரு டிஸ்பியூட், சண்டை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். காயின் ஆபேல் ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் இருக்கும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. காயின் யாரு? உலகம். காயின் யார்? உலகம். தன் சகோதரனை ஆபேலுக்கு பேசி வயல்வெளியில் இருக்கும் பொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழுதி. நல்லா கேட்டுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டீங்களோ அப்ப ஒரு கிளாஷ் வரும். இந்த போட்டி வரும், உங்களுக்கு விரோதமாக வரும். ஏன் வரும்? நம்ம ஆண்டோடைய பிள்ளை. ரெண்டாவது ஒரு நபரை காட்ட போறேன். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம். இது யாரு? நிம்ரோத். இதை குறித்து நான் டீட்டெயில் ஸ்டடி கொடுத்துட்டேன். ஆனா இப்ப இந்த ஆப்போசிட்டை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நிம்ரோத் இவன் தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் நிம்ரோத். இவன் யாருக்கு விரோதமாக இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல இங்க பாருங்க. சினேயர். ஆதியாகமம் 10:10 பாருங்க. சினேயர் தேசத்துள்ள பாபேல். சினேயர் பாபேல்ல தான் எல்லாமே பிரச்சனை ஆச்சு. 11வது அதிகாரம் ஆண்டவருக்கு விரோதமாக வர்றாங்க. வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சிதறடிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மைண்ட்ல போய் கிரியை செய்கிறார். மைண்ட்ல கிரியை செய்து எல்லாரையும் பிரிச்சு போட்டுறாரு. இது இஸ்மவேல் ஈசாக்கு விரோதமாக. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம். 16, 11. பின்பு தேவனுடைய தூதன், நீ கற்பதவாகி ஒரு குமாரனை பெறுவான். கர்த்தர் அங்காலே கேட்டார். அவனுக்கு இஸ்மவேல். அவன் துஷ்ட மனிதன். அவன் கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும். இஸ்மவேல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அகேன்ஸ்டா இருக்கும். இப்ப நீங்க என்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டீங்களோ அன்னைக்கு உலகம் உங்களை பகைக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன், பச்சை மரம் பட்டை மரம் ஆண்டவருக்கு விரோதமாக தூஷிச்சாங்க. நமக்கு முன்னாடி கட்டாயம் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். ஏசாக்கு மேன்மை தெரியாது. சரி, இப்ப இந்த செய்தியை நான் முடிக்க போறேன். பிராக்டிக்கலா நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். பிராக்டிக்கலா என்னது? இன்னைக்கு உலகத்துல நம்மள ஆண்டவர் வச்சுட்டார். 2024வது வருஷத்துல வந்தாச்சு. இந்த வருஷம் ஆப்ஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். எதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. நான் என்னையும் உங்களையும் சேர்த்தான் சொல்றேன். நான் தனி கிடையாது. வாசிப்போமா? முதல் குறிப்பெடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனென்றால் அநேகர் வேறு விதமாக இருக்கிறார்கள், அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். இப்ப கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகைஞர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை, இஷ்டத்துக்கு வாழலாம். அவங்க கண்கள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய முடிவு, அழிவு, அவருடைய தேவன் வயது. இப்ப நீங்க சிலுவையில் உள்ள வாழ்க்கையை தெரிந்து கொள்ள போறீங்களா, வயத்தை தெரிந்து கொள்ள போறீங்க? ஆப்ஷன் பச்சு. எப்படி வேட்டைக்காரனுடைய கண்கள் எது மேல இருக்கும்? வேட்டை மேல இருக்கும். அதுபோல உங்க கண்கள் சிலுவையில மேல இருக்கணுமா, வயிற்று மேல இருக்கணும்? டிசிஷன் யார் இருக்கணும்? நம்ம தான். இப்ப நான் அந்த செய்தியை முடிக்கிற மாதிரி சில குறிப்புகள் நான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். 2வது குறிப்பு எடுத்துக்கலாம். கொலேசியர் 3வது அதிகாரம் 1 வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுதுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்து வீட்டுக்கும் மேலானவர்களை தேடுங்கள், பூமியில் அல்ல. ஒரு ஆப்போசிட். ஒன்னு பூமி, இன்னொன்னு மேலானது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா ஒரு பாஸ்டருக்கு நல்லா வயசாயிடுச்சு. அவருக்கு மூத்தது ஒரு பெண் குழந்தை.
இந்த பெண் குழந்தை நல்லா அப்பா கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதமா இருந்து ஒரு பாஸ்டர் திருமணம் செய்து அந்த அக்கா ஒரு ஊழியத்தை நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டாவது பையன் நல்லா ஆண்டவருக்குள்ள இருந்து பாஸ்டர் காலேஜில் படிச்சு அப்பாவோட ஊழியத்தை செய்துட்டு இருக்காங்க. மூணாவது பையன் தருதல பையன், சொல் பேச்சே கேட்க மாட்டான். போலீஸ் ஸ்டேஷனில் போக வேண்டியது, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அப்பாவுக்கு இவனால பயங்கர அவமானம். மரணம் நடக்குது, டெத் பெட்ல இருக்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவர் மனைவியை கூப்பிட்டாங்க, கையை பிடிச்சிட்டாரு, அப்படியே பார்க்குறாரு. ஆண்டவர் கொடுத்த பெரிய சொத்துமானி, எவ்வளவோ பாடுகள் இருந்துச்சு. ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிடும்போது நான் சொல்லும்போது உடனே சரின்னு சொன்னாங்க. என் கூட பாடுகள் அனுபவிச்ச இது நீ வேற எங்க இருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்க. என் கூட சந்தோஷமா இருந்த நாட்கள்லாம் கம்மி. ஆனா பரலோகத்தில் நான் உன்னை பார்ப்பேம்மா. அந்த அம்மா தலையில கை வச்சு ஆசீர்வதிச்சார். பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டாரு, ஏம்மா எனக்கு நீ ஆண்டு கொடுத்த பெரிய பொக்கிஷன் நீ. அப்பாவை நீ ஒரு நாள் கூட நீ கஷ்டப்படுத்தலாம். நான் ஒரு நாள் கண்டிச்சது கிடையாது. ஏன் கண்டிச்சிருந்தா நீ நல்ல மாதிரி வச்சுக்கிறேன். ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார், நம்ம பரலோகத்தில் சந்திப்போம் 2 பேர்ட்டையும் சொல்லிட்டார். அடுத்து அந்த மகன் வர்றான், அப்பாவுடைய பேரை காப்பாற்றுறது நீதான்ப்பா. நான் உனக்காக பரலோகத்தில் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்ப வரப்போற நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கடைசியில் பையனை கூப்பிட்டாரு, பார்த்தாரு, குட் பை அப்படின்ட்டு. குட் பை ஒண்ணுமே சொல்ல, குட் பைட்டார். அப்படியே கண்ணீர் விட்டாங்க. எப்பா எனக்கு மட்டும் ஏன்ப்பா குட் பை சொல்றீங்க? அவங்களெல்லாம் பரலோகத்தில் சந்திப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு மட்டும் ஏன்ப்பா குட் பை சொன்னீங்க அப்படின்னு அவன் அழுதுகிட்டே கேட்கறான். எனக்கு ஒரு நாள் கூட சந்தோஷம் கிடையாதுப்பா. நான் நினைச்சேன் இந்த பிள்ளை ஏன் பெத்தேன்னு புரியல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய முள்ளுப்பா நீ. அவனை திரும்ப நான் பார்க்க மாட்டேன், பார்க்க விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு see you. வேண்டாம், உன்னை நான் பார்க்கலட்டு அப்படி முழங்கால் போடுறான், கண்ணீர் விடுறான். எப்பா அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீங்க எனக்கு குட் பை சொல்லக்கூடாதுப்பா, அவனை திரும்ப சந்திப்பேன்னு சொல்லணும்ப்பா அப்படிங்கிறான். எப்படிடா அவனை பார்க்க முடியும்? இல்லப்பா இப்ப நான் மனம் திரும்புறேன். அப்பா முன்னாடி கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்புறான். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு முத்தம் போட்டாரு. தம்பி நீ பரலோகத்தில் வந்துட்டா எனக்கு தான் அதிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிஞ்சிருச்சு. இதுதான் நடக்கிறது. சாய்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்துறாரு. இந்த குடும்பத்தில் குட் பைன்னு சொன்ன பையனும் நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு அப்பா சொல்ல வச்சிட்டார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு எடுத்துக்குவோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். தேமா அப்படின்னு ஒரு ஆளு, தேமா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து, இப்ப அவனுடைய அட்ராக்ஷன் உலகம் தான். அதனால ஆசையை வச்சுட்டு ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டான். இவனுக்கு நரகம் தான் கிடைக்கும். 1 சாமுவேல் 24வது அதிகாரம், 1 சாமுவேல் 24:11. சவுல் ராஜாங்கிற மேன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு தாவீதை வேட்டையாட போயிட்டே இருக்கான். 24வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கணும். 26:20 வேட்டையாடுறான். இஸ்ரேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றோம். இன்னைக்கு சவுல் நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கை முழுவதும் ஒண்ணுதான் செஞ்சாரு. தாவீதை வேட்டையாடி கடைசியில் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது அதிகாரம் 5வது சவுல் செத்து போனதை அவன் ஆயுதம் நல்லா கேட்டு போனேன். அந்த செய்தியை அவன் முடிக்க போயிடும். ஒரு வேட்டைக்காரன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். எல்லாரும் அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க, மாற்றவே முடியாது. ஆனா நான் சொன்ன பாஸ்டர் தான் மரண நேரத்துல எப்படி இந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டு மறைத்தாரோ, நம்ம எல்லாரும் குரு குடும்பமாக பரலோகத்தில் இருக்கணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. வேட்டைக்காரங்கிற கடைசி செய்தியை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.